ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மகரிப்புக்கு மேலே இருந்து ரமலானுடைய மாதம் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த ரமலானில் 30 நோம்பையும் நம்ம அனைவரும் வைக்கிறதுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நம்ம நோன்பு வச்சுருக்க சமயத்தில் அதிகமாக நம்ம அமல் செய்கிறது தான் பார்க்கணும். நம்ம இந்த இஃப்தார் டயத்துக்காகவும் சஹர் டயத்துக்காகவும் அந்த ரெசிபீஸ் செய்கிறதுக்கான வேலைகளை அதிகமாக பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம அமல்கள் செய்ய முடியாமல் போயிடும். அதுக்காக நம்ம நோன்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம கிச்சனில் ஒரு சில விஷயங்களை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு ஒரு டைம் சேவிங் ரொம்ப இருக்கும். இந்த ரமலான் மாதத்தில் நம்ம அமல் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயம் நம்ம இஃப்தாருக்காகவும் சரி சஹர் டயத்துக்காகவும் சரி சமைக்கிற டைமிங்கும் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அதுக்காக அட்வான்ஸ்டாக நம்ம என்னென்ன வேலை பண்ணி வச்சுக்கலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க அது என்னங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் வெள்ளை பூண்டை தோலெல்லாம் உரிச்சிட்டு வச்சுருக்கேன். இதை நான் வாஷ்லாம் பண்ணலை. அலசிட்டு வச்சோன்னா அது சீக்கிரமே கெட்டு போயிடும். அதனால் அலசாமல் ஒரு ஈரமே இல்லாத டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம சாம்பார், புளிக்குழம்பு, மற்றபடி வேறு ஏதாவது ரெசிபிஸ் பண்ணுறதுக்கு இந்த பூண்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் தோல் உரிச்சிட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நான் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு அலசாமல் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம கிரேவி செய்கிறதுக்கு, குழம்பு, மீன் குழம்பு, புளிக்குழம்பு, கறி குழம்புலாம் செய்கிறதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு தனியாக கொஞ்சம் வெங்காயம் போடுவோம். அது இல்லாமல் கொஞ்சம் அரைச்சி வேற போடுவோம். அதுக்கு இந்த மாதிரி வெங்காயத்தை உரிச்சிட்டு வச்சுக்கோங்க. நமக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் தேவைப்படுதோ அந்தளவுக்கு நம்ம வெங்காயத்தை உரித்து இந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் கொஞ்சம் இஞ்சி தான் எடுத்திருக்கேன். இஞ்சி எடுத்துகிட்டு நல்லா தோல் சீவிடுங்க. தோல் சீவினதுக்கப்புறமா அலசிட்டு இந்த மாதிரி வட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வட்டமாக கட் பண்ணோன்னா நமக்கு மிக்ஸி ஜாரில் அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இஞ்சியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சிட்டு எடுத்துருக்கோம். அரைக்கிறது ரொம்ப நெய்ஸாக அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு லைட்டாக கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம அது எந்த ரெசிபீஸ்க்கு சேர்த்தாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி வச்ச இஞ்சியை ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். எப்போதுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தாலும் கை போட்டு யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அரைச்சி வச்ச இஞ்சியை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டோம். இது நம்ம வெறும் இஞ்சி மட்டும்தான் போட்டிருக்கோம். இதில் கொஞ்சம் கூட நம்ம பூண்டு சேர்க்கல. ஏன்னா நிறைய ரெசிபீஸ்க்கு வெறும் இஞ்சி மட்டும் போடுற மாதிரி இருக்கும். முக்கியமாக டீக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி மட்டும் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி வெறும் இஞ்சி பேஸ்ட்டை அடித்து வச்சுக்கிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இஞ்சி பேஸ்ட்டை ஃப்ரிட்ஜில் எங்கே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீசருக்கு கீழே இருக்கிற இந்த பால் ட்ரேயில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இஞ்சி பேஸ்ட்டு கட்டிப்படாமல் இருக்கும். சமைக்கிறதுக்கு ஒரு அளவுகளோட 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுத்து போடுறதுக்கு ரொம்பவே அடுத்ததான் நான் வெள்ளை பூண்டை தோல் உரிச்சிட்டு அலசிட்டு கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு வெள்ளை பூண்டை மிக்ஸி ஜாரில் சேர்க்கும் போது நல்லா நெய்ஸாக அரைப்படும். நீங்கள் முழுசாக வெள்ளை பூண்டை சேர்த்துட்டிங்கன்னா அது உருண்டையாக அரைப்படாமல் இருக்கும். இப்போ வெள்ளை பூண்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நம்ம அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நெய்ஸாக அரைச்சிடாதீங்க. அப்போ அது ஒரு ஸ்மெல்லை அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போதுமே இஞ்சி தனியாக பூண்டு தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அரைக்கிறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. தேவைப்படுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் இந்த வெள்ளை பூண்டு பேஸ்ட்டை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் எங்கே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீசருக்கு கீழே இருக்கிற பால் ட்ரேயில் வச்சுக்கலாம். அப்போ தான் கட்டிப்படாமல் எடுத்து ரெசிபீஸ்க்கெலாம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸி. அடுத்ததான் நான் மல்லித்தலை தான் எடுத்திருக்கேன். இந்த ரமலான் மாதத்தில் நோம்பு கஞ்சி செய்கிறதுக்கு மல்லித்தலை, புதினாத்தலை, கருவேப்பிலை எல்லாமே அதிகமாக யூஸ் ஆகும். நம்ம அந்த சமயத்தில் நோம்பு வச்சுட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மல்லித்தலை, புதினாத்தலையை க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருக்காமல் இந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே மல்லித்தலையில் இருக்கிற அந்த காஞ்ச இலை, பழுப்பு இலை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நமக்கு இஃப்தார் டயத்துக்கும் சரி சகர் டயத்துக்கும் சரி சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மல்லித்தலையில் இருக்கிற இந்த தண்டு பகுதியாக நான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது ரசத்துக்கெலாம் போடும் போது நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. அதில் நியூஸ் பேப்பர் அல்லது டிஷ்யூ பேப்பர் சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் புதினா தலை, கருவேப்பிலை எல்லாமே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு மேலேயும் ஒரு நியூஸ் பேப்பர் அல்லது டிஷ்யூ பேப்பர் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள். வெளியில் வச்சும் நீங்கள் இதே மெத்தடில் ஸ்டோர் பண்ணலாம். வாடி போகாமல் இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த தண்டையும் இதிலே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மல்லித்தலை, புதினா தலை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே இந்த மாதிரி டப்பாவில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜோட கதவில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக நான் தக்காளி தான் எடுத்திருக்கேன். தக்காளியை எப்போதுமே நம்ம கட் பண்ணிவிட்டு குழம்பு கிரேவிஸ்க்கு சேர்ப்போம். அந்த மாதிரி சேர்க்குறப்ப குழந்தைங்க தக்காளியை சாப்பிடாமல் எடுத்து வேஸ்ட்டாக போட்டுருவாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக எப்போதுமே தக்காளி சேர்க்குற ரெசிபீஸ்க்கு அதை மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நிறைய கிரேவி கிடைக்கும். மற்ற நாளையில் நம்ம சமைக்கிறப்ப தக்காளியை ஜூஸ் அடிச்சுட்டு நம்ம சேர்த்துக்குவோம். ஆனால் இந்த ரமலான் மாதத்தில் டயத்தை மிச்சப்படுத்துறதுக்காக நம்ம தக்காளியை ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் எப்போதும் போல் தக்காளியை கட் பண்ணிவிட்டு பச்சையை தக்காளியை அடித்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமே கெட்டு போயிடும். அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளியை நல்லா தண்ணியில் அலசிடுங்க. இப்போ தக்காளியை கட் பண்ணுறப்ப அந்த நடுத்தண்டு இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை குக்கரில் சேர்த்துருங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்க தேவையில்லை, ஏன்னா தக்காளியிலே நிறைய ஜூஸ் இருக்கும். இப்போ இதை 2லேருந்து 3 விசில் வரைக்கும் விசில் வச்சுருங்க. நல்லா விசில்லாம் அடங்கினதுக்கப்புறமா நல்லா அந்த தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஆறி இருக்கணும். ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஜூஸாக எடுத்துருங்க. இப்போ தக்காளி ஜூஸ் ரெடி ஆகிருச்சு. இதை நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ரமலான் டயத்தில் நம்ம டக்குன்னு சமைக்கிறதுக்கு இந்த தக்காளி ஜூஸ் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி ஜூஸை ஃப்ரிட்ஜில் எங்கே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீசருக்கு கீழே இருக்கிற இந்த பால் ட்ரையில் வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா கூலிங்காகவும் இருக்கும், ஐஸ் கட்டி படாமல் இருக்கும், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக நான் தேங்காய் தான் எடுத்திருக்கேன். இந்த ரமலான் மாதத்தில் நம்ம நோன்பு வைக்கிறப்ப நம்ம வயிறு புண்ணாகாமல் இருக்கிறதுக்கு நிறைய தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இன்னொன்று, நம்ம இஃப்தார் டயத்தில் நோன்பு கஞ்சிலெலாம் நிறைய தேங்காய் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாயாசத்துலலாம் பாக்கெட் பால் பசுப்பால் சேர்க்குறத விட இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வயிறுக்கு நல்ல குளுமையாகவும் இருக்கும், வயிறு புண்ணாகாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காவை ஒரு கத்தி வச்சுட்டு கீற்று போட்டுக்கோங்க. அதில் மேலே இருக்கிற அந்த கருப்பு தோல் இல்லாத அளவுக்கு சீச்சிட்டு அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போதுமே கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காவை அலசிடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நெய்ஸாக அடித்து வச்சுக்கோங்க. இதை டப்பாவில் போட்டுட்டு ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளால் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இந்த ரமலான் டயத்தில் நம்ம தேங்காய் உடச்சி திருவி அதை அரைச்சி பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆகும். அந்த டயத்தை கம்மி பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நமக்கு இஃப்தாருக்கும் சரி சகருக்கும் சரி சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் நான் 1/2 மூடி தேங்காவை நல்லா துருவிட்டு வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள். ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ரமலான் டயத்தில் இஃப்தார் டயத்துக்கும் சரி சகர் டயத்துக்கும் சரி சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நான் பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாவில் காம்பெல்லாம் எடுத்துருங்க, இல்லாட்டி பச்சை மிளகா சீக்கிரம் பழுத்து போயிடும். ஒரு டப்பாவில் நியூஸ் பேப்பர் அல்லது டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு இந்த மாதிரி பச்சை மிளகாவை போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ரமலான் டயத்தில் நம்ம பச்சை மிளகா அதிகமாக யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. டேஸ்ட்டுக்காக குழம்புல சேர்த்தாலும் அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அது ஒத்து வராது, அதனால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நான் ப்ரெட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். இஃப்தார் டயத்தில் நோம்பு திறக்கிறதுக்காக நம்ம வடை பஜ்ஜிலாம் ரெடி பண்ணுவோம். கட்லெட் ரெடி பண்ணுறதுக்காக இந்த பிரெட் கிரம்ஸ் தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் 4 ஸ்லைஸ் அளவுக்கு ப்ரெட் எடுத்திருக்கேன். இதை நம்ம தோசைக்கல்லில் நல்லா வாட்டிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ரெட்டு ஸ்லைஸை நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிடுங்க. இப்போ பிரெட் கிரம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு டப்பாவில் போட்டு நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கிற செல்ஃப்லேயே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில்லை. கட்லெட் செய்கிற சமயத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக. அடுத்ததாக நான் கருப்பு கொண்டக்கடலை தான் எடுத்திருக்கேன். இந்த நோன்பு வைக்கிற சமயத்தில் நம்ம உடம்புல எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்கும். அந்த எனர்ஜி கிடைக்கிறதுக்காக கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி, மஞ்சள் கலரில் உள்ள பட்டாணி எல்லாமே அதிகமாக சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு எடுத்துகிட்டு அதில் நல்லா தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு அலசிடுங்க. அதுக்கப்புறமா 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊறின கொண்டக்கடலையை குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வெந்து இருக்கிற கொண்டக்கடலையை ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இஃப்தார் டயத்தில் நமக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கொண்டக்கடலையை ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டாலும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் அதுக்காக என்ன பண்ணலாங்கிற டிப்ஸ் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் தான் அடித்து வச்சுருக்கேன். இது நம்ம பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு, மற்றபடி இந்த நோம்பு கஞ்சிஸ்க்கெலாம் டெய்லிக்கும் போடுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இது எப்படி அரைக்கிறது, அதுவும் எந்த அளவுகளில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போடுறதுங்கிறத நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நம்ம சேனலில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக நான் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் தான் அடித்து வச்சுருக்கேன். இது பாயசம் ரெசிபி, ஸ்வீட் ரெசிபிஸ்க்கெலாம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வெறும் ஏலக்காய் மட்டும் போட்டு பவுட்ரு பண்ணிங்கன்னா பவுடர் ஆகாது. அதில் கொஞ்சம் ஜீனி சேர்த்து பவுட்ரு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பவுடர் ஆயிரும். அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான இந்த மாதிரி கண்ணாடி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, டைமும் சேவிங் ஆகும்.
அடுத்ததாக நான் கொஞ்சம் பச்சை பட்டாணியை பச்சையாக வாங்கி தோல் உரித்து வச்சுருக்கேன். இது நம்ம வாஷ்லாம் பண்ண வேணாம், சும்மா நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கிரேவி, குருமா, பொரியல் பண்ணுறதுக்கு, மற்றபடி அதுவும் இந்த இஃப்தார் டயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வடை ரெசிபிஸ்லாம் போடுறதுக்கு நீங்கள் கருப்பு கொண்ட கடலை அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி பச்சை பட்டாணியை பச்சையாக வாங்கி இதை அரைச்சும் நம்ம வடை தட்டி போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். கிரேவிக்கு, குருமாக்கு, ரைஸ் வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி உரிச்சிட்டு இதை ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப எங்கே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீசருக்கு கீழே இருக்கிற இந்த பால் ட்ரையில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் இந்த சம்மர் டயத்தில் ரொம்ப ஹீட்டாக இல்லாமல் நல்லா ஜிலு ஜிலு குலுன்னு இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் என்னென்னலாம் பண்ணி வச்சுக்கலாங்கிறத ஆல்ரெடி நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ இந்த சம்மர் டேஸில் மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த ரமலான் டயத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரமலான் நாளையில் இந்த இஃப்தார் டயத்துக்கும் சரி, சஹர் டயத்துக்கும் சரி நம்ம என்ன பண்ணி வச்சுக்கலாங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவையும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த டிப்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.